பாக்கியா ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரு சுயமான ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பொண்ணாக ஒரு இண்டிபெண்ட்டாக அழகாகவே நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோடைய பிரான்ச்சாக இன்னொரு ரெஸ்டாரண்ட்டும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய கண், ஒரு கொள்ளி கண், இந்த சுதாகருடைய கண் வந்து பட்டுருச்சு. ஸோ அவர் வந்து எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்யா கிட்டேருந்து பறிச்சே ஆகணும். ஏன்னா அவருக்கு எக்ஸாக்டாக அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படின்றதுக்காக, இவங்கக்கிட்டேருந்து பறிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம இனியா வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணாக இருக்காங்க அப்படின்ற விஷயமும் சுதாகருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இனியாவை தன்னுடைய மருமகளாக ஆக்கிக்கணும், அதற்கு கைமாறாக அந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக வாங்கிடலாம் அப்படின்றது அவருடைய பிளான். அதற்கு இனியாவை ஏமாற்றணும் அப்படின்றதும் அவங்களுடைய எண்ணம் கிடையாது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய பையன் வந்து ஒரு ட்ரக் கேஸில் உள்ளே போயிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய க்ரைம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பெரிய பணக்காரங்க அவருக்கு பொண்ணு தர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாக்யலட்சுமி குடும்பமும் ரொம்ப ஒன்றும் லோவான குடும்பம் கிடையாது. பாக்யலட்சுமியும் 2 ரெஸ்டாரண்ட் சொந்தமாக நடத்திட்டு இருப்பாங்க. அண்ட் கோபிநாத்தும் க்ளவுட் கிச்சன் சொந்தமாகவே நடத்திக்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம எழில் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அண்டு செலியன் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை வந்து அவங்களுடைய மாமனாருடைய பிஸ்னஸாக இருந்தாலும் அவர் தான் சிங்கிளாக என்ன பண்ணுவார், ரன் பண்ணிகிட்ருப்பார். ஸோ எல்லாருமே ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் தான் இருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், சம்மந்தமும் பண்ணிடலாம். தன்னுடைய பையனுக்கு வந்து ஒரு நல்ல குடும்பத்தோட ஒரு பொண்ணும் கிடச்சிரும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன, அந்த ரெஸ்டாரண்ட்டும் கிடச்சிரும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தினால என்ன பண்ணிடுறாங்க, இந்த வேலையை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இனியா வந்துட்டு இன்னும் அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. பாக்யலட்சுமியை வந்துட்டு நம்ம சுதாகர் ஏமாற்றிருக்காரு அப்படின்ற விஷயம், அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனியா கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே பண்ணி முடிச்சுருவாங்க. ஏன் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குது. அவங்க ஆல்ரெடி சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க, அம்மா உனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ தயவுசெய்து என்கிட்ட சொல்லிவிடு, நான் என்ன பண்ணுவேன், உடனே இங்கேருந்து கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுபடியே இப்போ பிரச்சனைகள் ரொம்பவே தீவிரமாக தான் போய்கிட்டு இருக்குது. பட் பாக்கியா இன்னும் அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனை, அவங்க அப்பா அவங்க மாமனார் வந்து எதில் வந்து பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்ற விஷயம், ஏன் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண விஷயம் கூட இனியாவுக்கு தெரியவே தெரியாது. இனியாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கவே மாட்டாங்க. அப்படின்றதுனால பாக்கியலட்சுமி நான் இனியாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அப்போவே தெரியும் கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டை அவர் எப்படியாவது ஒரு வகையில் பிடுங்கிடுவார் அப்படின்ற விஷயம். ஆனால் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க பாக்யா. அதை உடனடியாக கல்யாணம் மறுநாளே அந்த வேலையை வந்து அவர் செஞ்சுருப்பார் அப்படின்ற எண்ணம் வந்து பாக்யாவுக்கு தோணாமல் போயிடுச்சு. ஸோ அவர் வந்து தேவையில்லாத வேலைகள் நிறையவே பார்க்குறாரு இந்த சுதாகர். ஸோ கண்டிப்பாக பாக்யா வந்து ரிவெஞ்ச் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்டு இல்லை இனியாவுக்காக ரொம்பவே பொறுத்து போக போகிறாங்களா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இனியாவுக்கு இப்போதைக்கு தெரியாது அப்படின்றதுனால சுதாகருடைய ஆட்டம் செல்லுபடி ஆகுது. இனியாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இனியா வந்துட்டு நம்ம பாக்யாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்பையும் இவங்க நல்லா சமைச்சு போடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்தினாங்க. ஸோ எல்லா வேலைகளையுமே பாக்யா முடிச்சிடுறாங்க. அவங்க வெளியில் கிளம்பி போன அடுத்த செகண்டு பாக்யா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, சரி நீங்களாம் ஒரு மனுஷ ஜென்மங்களா, நான் என்ன மனநிலையில் வந்திருக்கேன்னு கூட தெரியாமல் இது விருந்து பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை போட்டு உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாக்யா ரொம்பவே கத்துறாங்க. உடனே கிளவி வந்துட்டு பாக்யாவுக்கு முந்திட்டு கிளவி பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உன்னுடைய பொண்ணு மாப்பிள்ளையும் தானே வந்திருக்காங்க, ஒரு சிரித்த முகத்தோடு நல்லா சமைச்சு போட்டா என்ன, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ நேரம் அந்த விஷயத்தை எப்படி எனக்குள்ளே அடக்கிக்கிட்டு நான் இருந்தேனே எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த விஷயத்தை எனக்குள்ளேயே அடக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. கோபிநாத் கிட்டே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அங்கே வச்சு என்ன சொன்னீங்க, உங்களுடைய சம்மந்தி என்னை ஏமாற்ற மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக தானே என்கிட்ட கையெழுத்து வாங்கி நீங்கள் தானே கொடுத்தீங்க, அதுக்கு நான் தானே பொறுப்புன்னு சொன்னீங்க. இப்போ அந்த ஆள் இன்றைக்கி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து
இந்த நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் படித்து பாருங்கன்னு சொல்லி அதை படித்து பார்க்க சொன்னார். ஏன் அதை உனக்கு படிக்க தெரிலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு செலியன். இங்கே பாருடா, உனக்கு சின்ன வயசில் ஏபிசிடி சொல்லி கொடுத்ததே நான் தான், எனக்கு ஒன்றும் டாக்குமெண்ட் படிக்க தெரியாமலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு டாக்குமெண்ட் படிக்க தெரியாமலா நான் 2 ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. இங்கே பாரு, அந்த டாக்குமெண்ட்டில் என்ன போட்டிருந்துச்சு தெரியுமா, அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு எமோஷ்னலாக நம்ம பாக்யா கத்த ஆரம்பிக்கிறாங்க. பட்டு நம்ம கோபிநாத் மட்டும்தான் ஷாக் ஆகுறாரு. பாட்டி எந்த விதத்துலேயும் ஷாக் ஆகவே இல்லை. பரவாயில்ல, போனால் போகுது, அவங்க பேத்திக்கு தானே, அவள் பொண்ணுக்கு தானே, அவள் கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் பாட்டி நினைக்கிறாங்களே தவிர நம்ம பாக்யாவுக்கு யாருமே கிடையாது. எழில் மட்டும்தான் அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்படி எல்லாருமே வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப அதிகமாகவே யோசிக்கிறாங்க. ஸோ இனியா யோசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம்தான். பாக்கியலட்சுமி இந்த இடத்துல ரொம்பவே பாவம் அப்படின்றது ரொம்ப நல்லா புரியுது. ஸோ பாக்யா எப்படி இந்த பிரச்சனைகளை மீட்டு வெளியில் வரப்போகிறாங்க, ஏன்னா லீகலாக ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க பாக்யா, அது ஒன்றும் அவ்வளோ சின்ன விஷயம்லாம் கிடையாது. அதுவும் வக்கீல் வச்சு டைப் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சைனே பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இனியாவோடது மட்டும்தான், அதில் பாக்யாவுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ உண்மைகள் எப்போது பாக்யா கிட்டேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை தன்னுடைய மாமனாரான சுதாகர் பறிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருதோ அப்போ கண்டிப்பாக இனியாவுடைய உண்மையான முகம், இனியா வந்து கோவப்படுற ஒரு முகத்தை இவங்க பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்போதைக்கு பாக்யாவுக்காக, கோபிநாத்காக, பாட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் இனியா என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. ஆகாஷை விட்டுட்டு இவங்கள வந்து கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. ஸோ இனியா வந்து இவங்கள கல்யாணமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தோம். பட் அதற்கு எதிர்மறையாக தான் எபிசோட் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக எக்காரணத்து கொண்டும் கல்யாணம் ஆகாது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஸோ அதில் வந்து ஒரு மாற்று கருத்தாக எபிசோடு இப்படி அமைச்சிருக்காங்க. ஸோ என்ன நமக்கு கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுற வீட்டு பையனாக இருந்தால் அவன் முன்னேறவே மாட்டானா, கண்டிப்பாக அவன் முன்னேறுவான் அப்படின்னு சொல்லி இப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆகாஷ் கோச்சிங் கிளாஸும் போய்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இனியாவை விட அவர் ரொம்பவே நல்லா இருப்பார். அண்ட் அவங்க ஃபேமிலியை விட இவங்க ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்றத இந்த படத்தில், இந்த சீரியலில் வந்து என்ன பண்ணுறாங்க, அழகாக எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க இதற்கப்புறம், இதை நோக்கியே தான் கான்செப்ட் எடுத்து போகுமா, இல்லை பழையபடியும் ரோஹிணியோட பக்கம் வருவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். ஸோ ரோஹிணி பக்கம் வந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க பக்கம் இருக்கிற பிரச்சனைகள் அதில் பாதாளம் மாதிரி தோண்ட 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க அவ்வளோ பொய்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து அவங்கள மன்னிக்கவே இல்லை. ஏன்னா மனோஜுக்கு வந்து பொய் சொல்கிறது அப்படின்றது அவர் மட்டும்தான் சொல்லணும், அவர்கிட்ட யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு சின்ன பிள்ளைத்தனமான கேரக்டர். ஸோ அதனாலே வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. ஸோ இப்போது இதற்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை நோக்கியே எபிசோட் போச்சுனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு பழையபடியும் நம்ம ரோஹிணி பக்கம் ட்ராக் கொஞ்சம் காமிச்சாங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அதை விட்டுட்டு இவங்க வந்து குடிக்கிறது, பேசுகிறது, விளையாடுறது, மீனா கிட்ட அவர் வந்து பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு ஸோ சீரியலுக்கு கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சீனும் வைக்கல அப்படின்னா ரொம்பவே போர் அடிச்சிடும். பட் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு மீதி எபிசோடில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு சவுண்டு எஃபெக்டு அண்டு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் காட்டாமல் ரொம்பவே நார்மலாக ஃபேமிலியை வந்து காமிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். ஸோ எப்படி எடுக்க போகிறாங்க இதற்கப்புறம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். ஸோ நாளைக்கு எபிசோடு, திங்கட்கிழமை எபிசோடில் நடக்க போகிற முக்கியமான விஷயங்களும் இவ்வளோதாங்க. ஸோ இதற்கப்புறம் வர பிரச்சனைகள், அதாவது இந்த ஆர்டரால் வரப்போகிற பிரச்சனைகளை மீனா எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க
அப்படின்றத நோக்கி தான் அடுத்த எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இனியாவும் ஆகாஷும் தான் ஜோடியாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நானும் ஆகாஷ்க்கு தான் வந்துட்டு இனியா ஜோடி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கதை இப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.